எஸ்எம்சி படிக்க சேனல் சொல்லிட்டே ப்ரோ, ஆனால் எஸ்எம்சி எப்படி ஆர்டராக படிக்கிறதுன்னு சொல்லலையே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எஸ்எம்சி எந்த ஆர்டராக படித்தா போதும், அந்த ஆர்டருக்கு ஏற்ற இந்த வீடியோ, அந்த ஆர்டர் வைஸாக நான் அந்த வீடியோவுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒரு 3 சேனல் 4 சேனல் சொல்லியிருப்பேன். அந்த சேனலில் நீங்கள் போய் இந்த வீடியோ இந்த ஆர்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2-3 மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க. என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பார்த்துட்டு விட்டுறீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் கடைசி எண்டு வரைக்கும் என்ன சொல்கிறேனுங்கிறது புரியும். நான் எண்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு கைட் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எந்த அமௌண்ட்டுமே வாங்க கிடையாது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெய்டு மென்டர்ஷிப் ஃப்யூச்சரில் போயிட்டு பெய்டு மென்டர்ஷிப் எடுக்க போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது ப்ரோ. ஏன்னா பெய்டு மென்டர்ஷிப் எடுக்க போகிறேன்னா எதுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இவ்வளோது படிக்கிறது இருக்குன்னு நான் தான் சொல்ல போகிறேன். இவ்வளோது ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நான் பெய்டு மென்டர்ஷிப் எடுக்கிறேன்னா நான் அப்படி சொல்லாமல் இதெல்லாம் இருல யூடியூப்லேயே கிடையாது அப்படின்னு நான் ஒரு மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்ணி என்கிட்ட வந்து சேர்க்க வைக்கலாம். ஆனால் எல்லாமே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது, படிங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை விட்டுட்டு போயிட்டு பெய்டு மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நான் வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். எஸ்எம்சி லேர்னிங் ரோட் மேப் பற்றி தான் இந்த வீடியோ. எஸ்எம்சிக்கு நான் ஒரு 3-4 சேனல் கொடுத்துருப்பேன். எஸ்எம்சி இந்த ஆர்டரில் படித்தா போதும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல்லிஷ், ஹையர் ஹை, ஹையர் லோ. இதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே ப்ரோ, இதுக்கு நான் வீடியோ எங்கே போகிறது? நான் உங்களுக்கு ஒரு 3-4 சேனல் சஜஷன் பண்ணேன். சரிங்களா? நான் யூடியூப்குள்ளே வந்துட்டேன். சரிங்களா? யூடியூப்பில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்பார்டன் எடுத்து படிங்கன்னு சொன்னேன். ஸ்பார்டன் ரூபன் அவரோட சேனலில் போய்க்கோங்க. அவரோட சேனலில் பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன சொன்னேன், இந்த லேர்னிங் இருக்குல்ல, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை இதில் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு. சேனலில் போய்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் இந்த ஆர்டர்லேயே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இவர் அந்த ஆர்டரில் கொடுக்கல. ஸோ அவர் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு கன்ஃபார்ம் த ஹையர் லோ, லோவர் ஹை, இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு அப்படின்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். எடுத்தோடனே போய்ட்டு அது ஆர்டர் பிளாக்கு, அப்புறம் அந்த மிட்டிகேஷன் பிளாக், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே யூஸ் பண்ணணுங்கிற ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சருக்கு இவரே வீடியோ போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இவராவது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ட்ரேடிங் செல்னு ஒரு சேனல் சொன்னாலவா, ட்ரேடிங் செல், அவரோட வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு 2-3 வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அவர் சேனலில் போயிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு புல் பேக் இவரோட ஆர்டரில் பார்த்தா கூட நீங்கள் எஸ்எம்சியை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவரோட ஆர்டரில் கொடுத்துருப்பாரு. நான் உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க பிடிஎஃப் ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரா, புல் பேக்கு, அடுத்து இந்த இம்பேலன்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துனே அந்த கான்செப்ட்லாம் சொல்லிட்டாரு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்காரா. அந்த அடுத்து இன்டர்னல் மார்க்கெட் இங்கே போட்டிருக்காரு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அடுத்து இது மாதிரி நிறைய போட்டிருந்தார். நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் நிறைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துருந்துச்சு. புல் பேக் ஐடென்டிஃபிகேஷனே 2 வீடியோ போட்டிருக்காரு. உங்களுக்கு எந்த பாருங்கள், இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆனால் எல்லாருமே ஒரே இது தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே போய் படித்தாலும் எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் இது படிச்சிருப்பீங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு ஒன்றுமே கிடையாது. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர ஒரு கேரக்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் பார்த்துக்கோங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப ஈஸி தான். சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு தான் நான் வந்து இவங்க மோஸ்ட்டாக அதிகமாக யாரும் சொல்லலை. ட்ரேடிங் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அது பார்க்கல. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பவர் ஆஃப் எஸ்எம்சின்னு சொல்லியிருந்தேன் அல்லவா, இவரோட சேனலில் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோலாம் போட்டிருந்தார். ஸோ அதனால தான் இவரோட வீட்டில் பாருங்கள், ஐடென்டிஃபை பவர்ஃபுல் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ராலி பேஸ் ராலி, ட்ராப் பேஸ் ட்ராப்பு இவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சேனலை பார்த்துக்கோங்க.
தென் அவ்வளோதான். ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கும். இந்த ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் போய்ட்டு நார்மலாக போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் அடிச்சிங்கன்னா கூட அதுலேயே நிறைய வீடியோ வரும். ஸோ அது எதுவும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து இன்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம கீ லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம் அல்லவா, அதுதான். அதில் தான் ஆர்டர் பிளாக்கு, அடுத்து அந்த இம்பேலன்ஸு, அட்வான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்கர் பிளாக்கு, மிட்டிகேஷன் பிளாக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுவோம், எஃப்இஜி யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ் பிளாக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பிரேக்கர் யூஸ் பண்ணுவோம். அது மோஸ்ட்டாக வந்து மிட்டிகேஷன் பிளாக் அதிகம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து மெயினாக நம்ம மூணாவதாக படிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கான்செப்ட் தான். நமக்கு மெயினாக இந்த மூணுமே தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, இந்த இந்த ஆர்டர் பிளாக் கான்செப்ட்டு, அந்த எஃப்இஜி இம்பேலன்ஸில் இருக்குல்ல. ஸோ அடுத்து இந்த லிக்விடிட்டி கான்செப்ட், இது மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லிக்விடிட்டி கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, ஈக்குவல் இந்த இப்போ லிக்விடிட்டி கான்செப்ட்னு இதில் இருக்குது. இதை போய்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். நான் இப்போ உங்களுக்கு ஸ்பாட்டன் சொன்னேன். இப்போ வரேன், ஸ்பாட்டனே அந்த லிக்விடிட்டி வீடியோ போட்டிருப்பார். ஸ்பாட்டன் ரோகன் வெரி குட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், அது தனி கான்செப்ட். இங்கே பாருங்கள், 4 இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி டைப்ஸின் தமிழ்னு போட்டிருக்காரா. ஸோ இதுதான் நான் இந்த பிடிஎஃப்ல காட்டியிருக்கேன் பாருங்கள். லிக்விடிட்டி ஸ்வீப், கிராப்பு, இது இன்டியூஸ்மெண்ட் கான்செப்டும் இருக்குது. டர்ட்டில் சூப், இது வந்து இது உங்களுக்கு இதை கூட இப்போ இதை விட்டுருங்க ஓகேங்களா. இன்ஜினியரிங் லிக்விடிட்டினா என்னென்னு எல்லாத்துக்குமே வீடியோ வந்து யூடியூப்லேயும் இருக்குது ஓகேங்களா. இதை விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு பெய்ட் மெம்பர்ஷிப் சேர்ந்து உங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த்து ஃபுல்லாக படிங்க. இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு வாரத்துக்கு கழிச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அந்த பிகினிங் ஸ்டேஜில் நானுமே இந்த தப்பு பண்ணேன். இப்போ என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே போய்ட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது அப்படியே அப்படியே மண்டையில் நிற்கும். இல்லைன்னா அடுத்த ஒரு வாரத்தில் மறந்து போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து ரொம்ப அட்வான்ஸ்ட் எக்ஸிக்யூஷன், இது என்னதுன்னா எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறது, ஹை டைம் ஃப்ரேம் பயாஸு, அடுத்து லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கூட நான் சொன்ன 2 சேனல்லையுமே அழகாக வீடியோ போட்டிருக்காங்க ஓகேங்களா. மார்க்கெட் மேக்கர் மாடல்லாம் வந்து இப்போக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் ஐசிடி மார்க்கெட் மேக்கர் மாடல் ரொம்பவே முக்கியம் தான். இப்போ இந்த 3 கொடுத்துருக்கங்களா, அக்குமேஷன், ஏஎம்டி கான்செப்ட், பவர் ஆஃப் 3, மார்க்கெட் மேக்கர் பை அண்ட் செல் மாடல். இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 3மே ஒரே இதுதான் வரும். இதுவும் PO3ங்கிறது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான். மார்க்கெட் மேக்கரும் சேம் அதே தான் வரும். பட் ஏஎம்டி இந்த ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஃபேக் அவுட்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டைம் அண்ட் ப்ரைஸ் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் ஏஷியன் ரேஞ்சை விட்டுட்டு லண்டன் அண்ட் நியூயார்க் பண்ணுங்கள். அதே ஏஷியன் பேர் எதோட வருதோ ஸோ அந்த பேரோட நீங்கள் வந்து ஏஷியன் லெவலில் ட்ரேட் பண்ணலாம். அதே ஏஷியன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்சால்டேட்டாக தான் இருப்பான். ஸோ அதனால் ஏசியாவில் யாரும் போய்ட்டு அதிகமாக ட்ரேட் பண்ண வேணாம் சரிங்களா. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ். ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்குன்னு ஒரு மாடல் ரெடி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் படித்ததை வச்சு ஒரு மாடல் ரெடி பண்ணுறீங்க. எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறீங்க. ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து 2 ஜோன் இருக்கும். டிசிஷன் ஜோன் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஒன்று. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்தால் தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். அப்படி டிசிஷன் பாயிண்டில் என்ட்ரி இருக்குது அப்படின்னா அங்கே கன்சர்வேஷன் பார்க்கணும். அங்கே மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் பார்த்து ஸோ அங்கே லோவர் டைம் ஃப்ரேம் போய் அங்கே என்ட்ரி போகலாம் சரிங்களா. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்கள் அக்ரிசிவ் என்ட்ரியும் போகலாம், இல்லை கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் போகலாம். ஸோ சேம் ஒன்று தான். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது வந்தால் தான் நான் ஆர்டர் பிளாக் வந்தால் தான் என்ட்ரி போவேன், அப்படி இல்லைன்னா பிரேக்கர் வந்தால் தான் என்ட்ரி போவோம். இந்த மாதிரி நீங்களாம் உங்களுக்கு ஒரு மாடல் செட் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. நம்ம இந்த ரிஸ்க் என்ட்ரி அண்ட் விசஸ் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இதுதான் ஓகேங்களா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போனால் 1 ரூபா லாஸ் வந்தால் 2 ரூபா, இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அதான் 1:3 1:2. நம்ம வச்சிருக்க கேபிட்டலேருந்து 1% போகணும், வந்தால் 3% இல்லை 2% வரணும். உங்களோட என்ட்ரி மாடல் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ கான்செப்ட்டுமே சொல்லியும் தென் இதுக்கான யூடியூப் சேனலும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு பெய்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா
அது யூஸ்லெஸ் தான். ஏன்னா நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்கே உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் 30,000 40,000 கட்டி படிக்கிற கோர்ஸ் தான் இங்கே ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு அங்கே 40,000 50,000 கட்டுற அமௌண்ட்டை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி லாஸோ ப்ராஃபிட்டோ உங்கள் காசு நீங்கள் போட்டு நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, நீங்கள் லாஸ் பண்ணீங்க, அது மேட்ரு இல்லை. ஆனால் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்களா, அதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ உங்கள் அமௌண்ட்டை இனிமேல் லாஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார்ட்டையும் பெய்ட் மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணி. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் வருது, சில மென்டர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் வீடியோ போடுவாங்க, நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க பெய்ட் மென்டர்ஷிப் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இவ்வளோ கண்டென்ட் கொடுத்தோம். சில பேருக்கு என்ன வருதுன்னா, எனக்கு டவுட் நிறைய பேருக்கு வரும். ஓகேங்களா? அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே மென்டர்ஷிப் எடுக்கிறேன்னு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுவே வீக்கெண்டில் ஃப்ரீயாக கூட கனெக்ட் பண்ணலாம், ஆனால் அது பண்ண மாட்டேறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஒரு டீமாக பில்ட் பண்ணி பெய்ட் மென்டர்ஷிப்பே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்காரன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டான், ஆனால் தமிழில் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? ஸோ நம்ம அதை யாருமே இனிமேல் போயிட்டு பெய்ட் மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் என்னோட நோக்கம். ஓகேங்களா? எல்லாருமே ட்ரேட் பண்ணுறோம், எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறோம், ஒரு டீம் செட் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்ம கோலு. நீங்கள் நம்ம 2026 நம்ம ஒரு 0லேருந்து 1 கோடி சம்பாதிக்கிறது தான் நம்ம இப்போ கோலு. அதுக்கான வீடியோ வந்து நான் அப்கமிங்கில் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு, இவ்வளோ தான். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு டெலகிராமில் வாங்க. டெலகிராமில் வந்துட்டு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டரில் எஸ்எம்சி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? புல்லிஷு, ரேஞ்சிங் கன்சல்டேஷன் பேஸு, அது பாஸு, சோர்ஸு, மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே மேட்ரு. ஸோ யாரும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க டாப்பிக்கை போயிட்டு அந்த சேனலில் இல்லைனாலும் பரவாயில்ல, போயிட்டு அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அடுத்து இந்த இன்ஸ்டியூஷன் ஃபுட் பிரிண்ட்டுங்கிற அந்த ஆர்டர் பிளாக்கு, இம்பேலன்ஸு, அட்வான்ஸ் பிளாக்ஸு எல்லாமே வீடியோ இருக்குது. எஸ்எம்சிலே இது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஐசிடின்னு லேர்ன் பண்ணணுன்னு போனாலும் சேம் இதே தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் கொடுத்துருக்க 5 கான்செப்ட்டுமே ரொம்ப முக்கியம் தான். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 தான். அந்த இன்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த லிக்விடிட்டி கான்செப்ட்டு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற இந்த அட்வான்ஸ் எக்ஸிக்யூஷன் லாஜிக்னு இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எப்படி என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த டைம் ஜோன்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. லண்டன்னா லண்டன், நியூயார்க்னா நியூயார்க், இதில் ஏதாவது ஒரு டைம் பீரியட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு எவ்வளவோ நாலேஜ் இருந்தாலும் ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கோட்டை விட்டுருவாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ கான்செப்ட் வேணால் லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது சேம் டைம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். எனக்கு வந்து சைக்காலஜியில் ரொம்ப வீக்காக இருக்கேன். என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான சேனல் நான் கொடுத்துட்டேன். இந்த சேனலில் போயிட்டு இந்த கண்டென்ட்டை சர்ச் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் அவங்க கொடுத்து சப்டைட்டில் கொடுத்து தான் அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சேனல் சொல்ல மறந்துட்டேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி தான் கான்செப்ட். அவர் ஒரு சேனல் இருக்கும், ஸ்மார்ட் மணி தான், அது ஒரு சேனல் இருக்குது. அதை எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். அதை சேனலை அனுப்புகிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த வீடியோ எல்லாமே பர்சனலாக போட்டிருந்தாரு. இப்போ தான் வந்து அன்லிஸ்டட் வீடியோ இருந்து இப்போ தான் பப்ளிக் வந்திருக்கு. ஸோ அதனால் அது பெருசாக யாருக்கும் சஜஷன் ஆகாது. அதெல்லாம் என்னென்னா, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சேனல் வீடியோ வந்து நான் சொல்லலை, அது சர்ச் பண்ணாலும் வரல. எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கிலீஷில் அதே மாதிரி ஸ்மார்ட் ட்ரிக்ஸு, ட்ரேடிங் ஹப்பு, லெவிஸ்கில்லியே நான் அந்த சொன்ன வீடியோ எல்லாத்துக்குமே, இந்த சொன்ன கான்செப்ட் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.